பின்னக்கூடாது. இப்படி வச்சு பின்னிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எடுத்து பண்ணையில் நமக்கு இந்த இடம் அசிங்கமாக இருக்கும். இதே நீங்கள் பின்னையிலே இப்படியே பின்னி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே சேர்க்க போகும்போது உங்களுக்கு இந்த இடம் தூக்காது. ஓகேவா? அதனால் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணையில் எப்போவுமே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இதை நான் பின்னுறேன். ஓகேவா? பின்னிட்டு இந்த இதை நான் இதில் விட்டுடுறேன். விட்டுட்டு அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் முடி எடுக்கிறேன். ஓகேவா? எடுத்து இப்போது மறுபடியும் நான் பின்னுறேன். இப்போது இந்த முடி விட்டுட்டேன். ஓகே, இப்போது அகெயின் ஹேர் எடுத்து மறுபடியும் இப்போ இதை நான் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஒரு இதுக்கும் இப்படி விட்டு 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 இப்படி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால கொஞ்சம் கூட முடி எடுக்கிறேன். பட் நீங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ முடி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் வந்து முடி எடுத்துக்கிட்டே வரணும். தெரியுதா? நான் இப்படி கொண்டு போகிறேன். இப்படி வச்சு பின்னக்கூடாது, இப்படியே தான் வச்சு கொண்டு போகணும். ஃபைனல் இது. ஸோ இதை வந்து பேலன்ஸ் நம்ம ஜடை மாதிரி ஃபுல்லாக பின்னிடணும். அப்படி பின்னுறதுமே நீங்கள் இப்படி வச்சு தான் பின்னிட்டு போகணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு பின்னிட்டு போகக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நம்ம இப்படி தான் லாக் பண்ண போகிறோம். ஸோ லாக் பண்ணுற டைரெக்ஷனை பொறுத்து இப்படியே வரணும். வந்துட்டு இந்த இடம் வரைக்கும் வருதா, இப்போ இங்கே லாக் பண்ணிடணும். ஓகேவா? தெரியுதா? இதோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் பஃப்பாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல கிட்ட மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படி இழுத்தும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? இது ஒரு வேரியேஷன். ஃப்ரண்ட்டில் பார்க்கல உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? இது நார்மலாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ப்ரைடல் அப்படின்னாலே இந்த மாதிரியான வேரியேஷன் தான். அதாவது இப்போது உங்கள் முகூர்த்தம் லுக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெடிஷ்னல் ஜடைக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி, இல்லைனா இப்போ நான் ட்விஸ்ட்டில் பண்ணி காட்டுறேன். இந்த ட்விஸ்ட் இது தான் கேட்குறாங்க. நான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் நான் காட்டுறேன். ஓகேவா? அண்ட் இப்போ நீங்கள் பேக் காமிங் பண்ணியிருக்கீங்க இல்லை பண்ணலை, ஒருத்தவங்க சிக் எடுக்கிறீங்கன்னா மேலேருந்து எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு கீழே சிக்கு எடுத்துருங்க. அப்புறம் இங்கேருந்து இப்படி பைய நீங்கள் மேலே போங்க. நீங்களுமே வீட்டில் ஹேருக்கு சிக் எடுக்கிறீங்கன்னா தலையிலேருந்து இழுத்துடாதீங்க, ஸ்கேல்ப்லேருந்து. ஃபஸ்ட்டு கீழேருந்து எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டாது, முடி ரொம்ப விழுகாது. ஓகேவா? ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் இப்போ எப்படி வரும்னா, இதை ரெண்டாக எடுத்துகிட்டு நம்ம இதுலேயே 2 வேரியேஷன் வரும். நான் 2 வேரியேஷனுமே காட்டுறேன். ஒன்று வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகேவா, இந்த ஹேர் இப்படி எடுக்கணும். ஓகே, இப்படி வரும். அதாவது டபுள் டைம் வரும் இந்த இதுக்கு. ஒரு இது என்னென்னா டபுள் டைம் வராமல் சிங்கிள் டைம் மட்டும். இப்போ நான் இதில் டபுள் டைம் சுற்றினல, இங்கேயே டபுள் டைம் சுற்றினேன்னா, இப்போ இதில் நான் சிங்கிள் டைம் சுற்றுவேன். அதாவது ஜஸ்ட் அவ்வளோதான். அடுத்து நான் ஒன்று எடுத்தேன் அப்படின்னா அதுவும் 1 டைம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த இடத்துல டபுள் டைம் சுற்றையில் எப்படி இருக்குது, சிங்கிள் டைம் சுற்றையில் எப்படி இருக்கு. ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா இல்லை இந்த மாதிரி வேணுமா, ஜஸ்ட் ஒரு 2 இது மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே இந்த இது எப்படி பின்னினீங்களோ அதே மாதிரியே நீங்கள் இப்படி கொண்டு வந்து பின்னி இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, 3 இதாக பிரிச்சுட்டு 3 பிரிக்கிறோம். இந்த பிரிக்கிறதுல
கொண்டு வந்து லாக் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நீங்கள் வீட்டில் டெய்லி பண்ணுற ஹேர் ஸ்டைல் தான். ஆனால் இதையுமே நீங்கள் வந்து ப்ரைடலுக்கு வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது யாருக்குன்னா, இப்போ எனக்கு ஃபேஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, நெத்தி சின்னதாக இருக்கிறவங்க, கொஞ்சம் உங்களுக்கு எலிவேட்டடாக காட்டணும், பொஃப்னு இருக்கணும்னு சொன்னாங்கன்னா இது சிம்பிளாக இருக்கும். இது வந்து இப்போ நெத்திச்சுடி 3 நெத்திச்சுடிலாம் வைக்கிறாங்க தெரியுமா? 3 நெத்திச்சுடி வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நெத்திச்சுடிலேயே மறைஞ்சிடும். ஸோ இது பண்ணியும் வேஸ்ட்டு. அவங்களுக்கு இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும்னா நெத்திச்சுடி வந்து அழகாக தூக்கி காட்டும். அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா. 3ஆக பிரிச்சிடணும். இந்த இருக்கிற முடியை 3ஆக எப்படி பிரிக்கிறதுனா, நம்ம இந்த ஐப்ரோஸோட ஐபால்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐபால்ஸோடைய சென்ட்ரோடு இப்படி வரணும். சென்ட்ரோடு இப்படி வரணும். இது வந்து இந்த பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த முடி மட்டும் ஒரு செக்ஷனாக எடுத்துக்கணும். இந்த ஹேர் அது தனியாக இருக்கும், இந்த பக்கம் இந்த செக்ஷன் தனியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸை வந்துட்டு நீங்கள் பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பின் பண்ணிடணும். இந்த மாதிரி சீவி இந்த இடத்துல கொண்டு வந்து நமக்கு எதுக்குள்ள வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு பின் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஹேர்ஸ் எடுக்கணும். இந்த சைடோ 2 சைடில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பக்கம் எடுத்துட்டு இந்த ஹேரை வந்து இப்போ நீங்கள் சீவணும். ஓகேவா? இந்த ஹேரை அப்படி சீவி இப்படியே கொண்டு வந்து இப்போ நீங்கள் இதையே லாக் பண்ணணும். டெம்பரவரியாக காட்டுறதுக்காக நான் இவ்வளோதான் லாக் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேவா? இப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கிளிப் போட்டு இப்படி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா, ஃப்ரண்ட்டில் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரரில் பார்த்தீங்க, ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவேளை எங்கேயாவது லேசாக அமுங்கின மாதிரி அப்படின்னா லைட்டாக இந்த டெயில் கொம்பு வச்சுட்டு இப்படி லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது லைட்டாக லிஃப்ட் ஆகி வரும். ஓகேவா? லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் லிஃப்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப அமுங்காமல் ரொம்ப லூஸ் ஆகி இப்படி வரும். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்கையில் உங்களுக்கு ஃபுல்லாக நீட்டாக இருக்கும், பேக் சைடும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மொத்த ஹேர்ட்டு டபுள் டைம் சுற்றி போட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு இந்த ரப்பர் பேண்ட் வந்துட்டு டைட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நூல் வச்சு கூட ஒரு தடவை ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அடுத்து இதுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட இது நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு பன் ஹேர் ஸ்டைல் நீங்கள் அது கூட பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக கேட்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பன் ஹேர் ஸ்டைல் நான் இதில் காட்டுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த யூபின் இருக்கு இல்லையா, இதோடைய ஒரு இது உள்ளே இருக்கணும், மீதி இங்கே போகணும். எப்படின்னா இப்படி டேர்ன் பண்ணி இது உள்ளே போகல, இப்படி டேர்ன் பண்ணி உள்ளே இறக்கணும். இறக்க போகும்போது உங்களுக்கு அப்படியே நின்றுக்கிறோம். நீங்கள் இதை சும்மா இப்படி மாட்டிங்கன்னு வச்சுக்கிறோங்க, அப்படியே லூஸாகி இப்படி வந்துடும், லூஸாகி வந்துடும். இது வந்து அவ்வளோக்கா வராது, இதுன்னா வந்துடும் கொஞ்சம் நேரத்துலையே. இப்போ இந்த பக்கம்லாம் விட்றீங்க, கீழே தான் விடுறீங்கன்னா அப்படியே விழுந்துடும்.
ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சத்தை இங்கே மாட்டினீங்கன்னா இந்த பக்கம் போகையில் இப்படி டேர்ன் பண்ணி உள்ளக்க சொருகணும். உள்ளக்க நல்லா சொருகுனிங்கன்னா போயிடும். பன் பெருசாக இருக்க போகும்போது யூபின் வந்து பெரிய யூபின் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பின், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 4 நீங்கள் வச்சாலே போதும். ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஹோல்டாகி நின்றுக்கும். ஓகேவா? ஒன்ஸ் இப்போ நீங்கள் டோனட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹேர் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி ஹாஃபாக பிரிச்சுட்டு இதை மேலே வச்சுக்கோங்க, இதை கீழே வச்சுக்கோங்க, இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு டோனட்டு இந்த பண்ணு வந்து பெருசாக இருக்கனால ரப்பர் பேண்ட் இது கண்டிப்பாக உடையும். ஆனால் மீடியம் சைஸ் ரப்பர் பேண்டுக்கு உள்ளே இப்படி போட்டுட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்தீங்க. பெருசாக இது கொஞ்சம் பிடிச்சி போட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நம்ம பிளாக் கலர் ஹேர் அப்போது ஒன்றும் தெரியாது. இந்த கலர் ஹேர் வேறு மாதிரி இருக்கனால உங்களுக்கு உள்ளே தெரியுது. ஓகேவா? அவ்வளோதான். இந்த பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி கொண்டு வந்துட்டு ஜடை பின்னி நீங்கள் இதில் இப்படி சுற்றியும் வச்சு பின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை 2ஆக பிரித்து ஜடை பின்னி ஒன்று மேலேயும் ஒன்று கீழே வர மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா இதையே ட்விஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணியும் நம்ம இப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ரெண்டில் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு விருப்பம் இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு சென்டரில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஹேர் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சு லாக் பண்ணணும். இதே மாதிரி இந்த ஹேர்ஸ் எல்லாத்தையும் செக்ஷன் வைஸ் பிரித்து இதே மாதிரி சுற்றி இப்படி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்து லாக் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு கடைசியாக இப்போ நம்ம ரப்பர் இப்படி உள்ளே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி உள்ளே போட்டுட்டு பேலன்ஸ் ஹேரை பிரைட் ஆர் ட்விஸ்ட் ஏதாவது பண்ணி நீங்கள் சுற்றி வச்சு கிளிப் போட்டுடலாம். நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கையில் ஒரு இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேரியேஷன். ஓகேவா? இது நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் செட்டிங் ஸ்ப்ரே அடித்தா தான் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு நிற்கும். செகண்ட் வந்துட்டு நம்ம நார்மல் நான் ஜடை பின்னுறோம் இல்லையா, 3 கால் ஜடை பின்னுறோம் இல்லையா, அதே மாதிரியே ஜடை பின்னி இந்த மாதிரி ஜடை பின்னிட்டு இப்படியே வச்சிடக்கூடாது. நல்லா டைட்டாக பின்னிக்கோங்க. நல்லா டைட்டாக பின்னிட்டு ஓரளவுக்கு டைட்டாக பின்னிட்டு இப்படி நீங்கள் எடுத்து விட போகும்போது உங்களுக்கு முடி வரும். கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வச்சுட்டு லாக் பண்ணணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த பன் வந்துட்டு கவர் ஆகிடும். இது பெரிய பன் இல்லையா, நம்ம மீடியம் சைஸ் பன் வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். செக்யூர் பண்ணிக்கோங்க, டைட்டாக போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டுட்டு 2ஆக பிரித்து ஹேர் எடுத்து லாக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் இது ஒன்று. இதே இதை நீங்கள் டபுளாகவும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். 1 2 கொஞ்சம் இறுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஜா பூ மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் இப்படி இழுத்துருங்க. இழுத்துட்டு கீழே இருந்து நீங்கள் இந்த பக்கம் இழுத்தீங்கன்னா இங்கிட்டு ட்விஸ்ட் பண்ணணும், இந்த பக்கம் இழுத்தீங்கன்னா இங்கிட்டு ட்விஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த கார்னரில் இப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி சுற்றிட்டே நீங்கள் வரும்போது இந்த இடத்துலலாம் ஜடை பின்னி இருக்கணும். நீங்கள் இப்படி இந்த நம்ம இழுக்காத போர்ஷனில் உள்ளே வச்சு இப்படி நீங்கள் பின்னிட்டு வரையில் உங்களுக்கு ரோஜா பூ மாதிரி வருதா? ரோஜா பூ மாதிரி. இப்போது நீங்கள் இதை இப்படி உள்ளே வச்சுட்டு யூபின் வச்சுட்டு நீங்கள் உள்ளே செக்யூர் பண்ணிடுங்க. இந்த சென்டர் ஏரியாவுக்குள்ளே ஒன்று வச்சுருங்க, இங்கிட்ட வச்சுருங்க. ஸோ நீங்கள் வெறும் யூபின் வைக்கிறத விட இது உள்ளக்க வந்து முத்து வச்சது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பட் அது காஸ்ட்லி. அதுக்கு பதிலாக நீங்களே என்ன பண்ணலான்னா அந்த முத்து வச்ச செயின் மாதிரி நமக்கு கடையில் ஜஸ்ட் 30 ரூபா 40 ரூபா 10 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். அந்த முத்தை எடுத்துகிட்டு இது உள்ளே போட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் அது வந்துடும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை அப்படியே லாக் பண்ணிக்கலாம். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு முத்து இருக்கும். ஓகேவா?
ஓகேவா? நீங்கள் சுற்றி செய்யலாம். ஓகேவா? ஸ்டில் பிரைட் பண்ணணும். நான் ஜஸ்ட்டு காட்டுறேன், நீங்கள் வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இங்கே நம்ம எல்லாம் ஃபுல்லாக பண்ணணும்னா நமக்கு டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நான் ஒரே நாளில் முடிக்கணும் அப்படிங்கிறத அந்த மாதிரி நல்லா இறுக்கி டைட்டாக இந்த மாதிரி இப்படி பின்னிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பின்னிடுங்க. பின்னிட்டு இதை பிடிச்சி போடணும். இதை பின்னிட்டு ஒன்றா சேர்த்து இந்த இடத்துல ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. எண்டில் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு சேம் நம்ம யூபின்ல நம்ம முத்து வச்ச யூபின், ஃப்ளவர் வச்ச யூபின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பின் ஒரு யூபின் எடுத்து